ஹை ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் ஆஃப் பரோடா வந்து பார்த்தீங்கன்னா, வேரியஸ் போஸ்ட்டுக்கு வந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்சுவல் பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த டேபிள் வந்து கிளியரா பார்த்துக்குங்க. சீரியல் நம்பர், என்ன கேட்டகரி பொசிஷன், அதுக்கப்புறம் வேக்கன்சி எவ்வளோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டேபிள் ஃபஸ்ட்டு கிளியரா பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதே போல் நான் ஓரலாக சொல்லிடுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி முடிச்சவங்க வரைக்குமே வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குது. இங்கே பாருங்கள், கிராஜுவேட் மாஸ்டர்ஸ் இன் எனி டிகிரி எனி டிசிப்ளின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. உங்களுக்கு என்ன போஸ்டிங்கில் எலிஜிபிள் வருதுன்னு ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில போஸ்ட் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மாறுது. உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, டெபுட்டி மேனேஜருக்கு வந்து பாருங்கள், மினிமம் 24 மேக்ஸிமம் 34 அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஐபி ஒன்னுக்கு வந்து பாருங்கள், மினிமம் 30 மேக்ஸிமம் 45 சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மாறுது. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே மாறுது. ஓகேங்களா? மினிமம் 2 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ், அப்புறம் 10 இயர்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த டேபிள் ஃபஸ்ட்டு வந்து கிளியராக பார்த்துக்குங்க. அதே போல் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 கேட்டகரி போஸ்ட் இருக்குது. உங்களுக்கு என்ன போஸ்ட் எலிஜிபிளோ அதை வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன். ஸோ ஒவ்வொரு கோட்டாக்கும் எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கும் எவ்வளோ வேக்கன்சி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ, ஓகேங்களா, அசிஸ்டன்ட் மேனேஜர் எம்எஸ்எம்இ சேல்ஸ், இதுக்கு தான் அதிகமாக வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 300 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. எஸ்சிக்கு 45, எஸ்டிக்கு 22, ஓபிசிக்கு 81, இடபிள்யூஸ்க்கு வந்து 30, யூஆர் கோட்டாக்கு 122 அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 300 வேக்கன்சி இருக்குது. அப்புறம் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா சில வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டேபிளை கிளியராக பார்த்துங்க. உங்கள் கோட்டாக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11th எம்எஸ்மி தவிர்த்து மற்ற எல்லாமே யூஆர் கோட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அப்பர் ஏஜ் லிமிட்டில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், நெக்ஸ்ட்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன், 1984 ஆக்ட்ஸில் அஃபெக்ட் ஆன ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆஃப் போஸ்டிங் வந்து பாருங்கள், எனிவேர் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எங்கே தேவைப்படுதோ அங்கே வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி பில்டிங் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 850யும், இது வந்து ப்ளஸ் பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன், உமன் கேண்டிடேட் இவங்களுக்கு 175 ருபீஸ்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக நான் ரீஃபண்ட் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். கட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நாள் இன்டர்வியூ தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து பேங்க் டிசைட் பண்ணலாம். எனி அதர் செலெக்ஷன் மெத்தட் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பேங்க் தான் வந்து டிசைட் பண்ணும். இப்போதைக்கு ஃபஸ்ட் நாள் இன்டர்வியூ மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ லேட்டராக தான் தெரியும். ஓகேங்களா? அப்புறம் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட், செலெக்ஷன் அப்போ என்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணும் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோட் தான். லிங்க் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கேரியர் பேஜ் லிங்க்கும் அஃபிஷியல் பேஜ் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் இருக்கிற மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பேமெண்ட் பே பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைம் டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ எலிஜிபிளோ அதுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை செக் பண்ணிக்கலாம். அன்னெக்ஸ்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா அதர் அனெக்சஸில் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் ஃபார்மேட் தேவைப்படுதோ அதையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா அறிவிச்சிருந்த வேரியஸ் போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள். இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19 ஆகஸ்ட் 2025 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ குயிக்காக ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி டேலாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.